வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் புஜி தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான சாக்கோ ரோல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம இப்போ ரெண்டு ஃப்ளேவர்ஸில் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம். நான் சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் ஒரு மேரிகோல்டு பிஸ்கட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பவுடர்ட் சுகர், மில்க், டெசிகேட்டட் கோகோனட், பாதாம், இவ்வளோ தான். பிஸ்கட் இருக்குதா 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நான் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா அரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி இந்த கோகோனட் மிக்சர் அதில் ஆட் பண்ணி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அவுட்டர் கோட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மேரிகோல்டு பிஸ்கட் ஒரு பவுலில் போட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த உடைச்ச பீசஸை இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா அதுக்கடுத்து ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணுங்க. இதை கை வச்சு அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்மளோட அவுட்டர் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பரட்டுற அளவில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது சாக்லேட் பிஸ்கட், க்ரீம் பிஸ்கட் அப்படின்னால இதில் ஏற்கனவே ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, தண்ணி ஆகிடும். ஏன்னா நம்ம க்ரீம் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட 2 டவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமே இதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த அவுட்டர் கோட்டிங்கை நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் வச்சு நல்லா மூடிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த சாக்லேட் அந்த பேஸை உள்ளே வச்சு ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படியே ரோல் பண்ணிடுங்க. இதை அந்த ஃபாயில் பேப்பரோ இல்லை அப்படின்னா பட்டர் பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த நைஃப் வச்சு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், கிறிஸ்பியெல்லாம் இருக்காது. நம்ம மைசூர்பா எந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சோன்னே கரையும்ல, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இந்த டபுள் கலரோட ரெடி ஆயிடுச்சு நம்ம சாக்கோ ரோல். உங்களுக்கு இந்த சாக்கோ ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்கோ ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.